நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்குரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி என்னுடைய 12வது வீடியோ ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் மனோன்மணின்ற சக்தி. நம்ம ஹிருதயத்தில் ஒரு நாடி இருக்குது, அது பேர் மனோன்மணி நாடினே பேர். இது நல்லா கவனிக்கணும் பக்தர்கள்லாம். அந்த ஹிருதய நாடி அம்பாளை பூஜை பண்ணுறவ ஹிருதயத்தில் வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் ஒன்று கவனிக்கலாம். இங்கே தொண்டை மண்டலம் சோழ நாடெல்லாம் 4 கை அம்பாள் இருக்கும். பாண்டிய நாடு எடுத்துகிட்டு பார்த்தா 2 கை அம்பாள் தான் இருக்கும். அதெல்லாம் மனோன்மணி தத்துவத்தை சேர்ந்தது. அதான் அப்போ இவாள்லாம் அந்த மாதிரி பூஜை பண்ணலாம் அப்படி அர்த்தம் இல்லை. பாண்டிய நாடு முழுக்கவே மனோன்மணி தத்துவம் தான். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே மீனாட்சி அவள் ராணியாக இருந்து ஆட்சி புரிஞ்ச தடாதகை பிராட்டின்னு பேரில் வளர்ந்த அப்புறமா எல்லாம் வல்ல சித்தர் அவள் சோமசுந்தர கடவுளையோ கல்யாணம் பண்ணிட்டா, அதெல்லாம் ஆச்சு. ஆனால் மனுஷாலாக பிறந்ததுனால அவளுக்கு 2 கை. அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு 2 கை. ஏன்னா மனித பிரிவு எடுத்துட்டா இல்லையாவா. என்னதான் தெய்வ வடிவங்கள் சொன்னாலும் மானிடராக பிறக்க 2 கை தான். மீனாட்சி அம்மனுக்கு எல்லாருக்கும் குழந்தை பிறக்கிறாமே, அவளுக்கும் குழந்தை பிறக்கிறது. ஜஸ்ட் இமேஜின். மீனாட்சி பிறந்தது அக்னியிலேயும் வந்தா, ஆனால் அவளுக்கு பிறந்த குழந்தை அவள் வயிற்றிலேருந்தே பிறந்தது. உக்கரபாண்டியன் பேர், முருகப்பெருமானுடைய அவதாரம் சொல்லிருக்கு. அந்த உக்கரபாண்டியனுடைய மனைவி பேர் காந்திமதி. ஷீ ரூல்டு ஓவர் திருநெல்வேலி. திருநெல்வேலி அம்பாள் பேர் காந்திமதி அம்மன் நம்ம சொல்கிறோம். இப்போ மீனாட்சி அம்மன், திருநெல்வேலி காந்திமதி அம்மன், சங்கரன் கோவில் கோமதி அம்மன், கோவில்பட்டி செண்பகவல்லி, அப்படியே எடுத்துன்னு போனால் எல்லா அம்பாளும் 2 கை தான். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா சிவன் கோவிலி அம்பாள் 2 கையாக தான் இருக்கும். தொண்டை மண்டலத்தில் எடுத்து பார்த்தா அந்த காலத்தில் தொண்டை மண்டலம் இது வரைக்கும் காளஹஸ்தி தாண்டி வரைக்கும் இருந்தது. அப்புறமா இப்போ ஆந்திராவுக்கு போயிடுது, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் காளஹஸ்தி அம்பாள் பேர் ஞானப்பிரசூன அம்பிகைன்னு பேர். 2 கை தான் இருக்கும். அம்பாளுக்கு ஒரு கையில் புஷ்பத்தை வச்சுட்டு ஒரு கையை தங்க போட்டுருப்போம். ஸோ அதே மாதிரி வேறு 2 கை அம்பாள் எங்கே இருக்குன்னு கேட்டால் திருவண்ணாமலை உண்ணாமுலை அம்மன். உண்ணாமலைன்னு இல்லை, உண்ணாமுலை. யார்? அபீத குஜாம்பிகை. யாரும் அவள் முலையில் பால் குடிக்கலான்னு அர்த்தம். அபீத குஜாம்பிகைன்றவ அவள் 2 கை தான் இருக்கும். அது ஆனால் அவ்வளோ பெரிய கோவிலுக்கு அம்பாள் ரொம்ப சின்னவோ. ஈஸ்வரனும் பெரிய சிவன் சொல்ல முடியாது, சரி சின்ன சிவன் தான். அலங்காரங்கள் தான் பெருசாக இருக்கும். தவிர அபீத குஜாம்பிகை சின்ன சைஸு 2 கை அம்பாள். வேறு எங்கேயுமே 2 கை அம்பாள் நீங்கள் பார்க்க முடியாது இந்த வட்டாரத்தில். காளஹஸ்தி விட்டா திருவண்ணாமலை தான். மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு இருக்கிறதுலேருந்து ஒரிஜினல் காமாட்சி அம்மனுக்கு அந்த தபஸ் காமாட்சி ஒரு சிலை இருக்குது. அது 2 பக்கமே 2 சக்தி, லக்ஷ்மி சரஸ்வதி ஆட்டம் அரிச்சாவ செடிகள் 2 பேர் இருந்தால். அதில் இந்த பக்கம் செடி அம்பாளுடைய இடது பக்கம் இருக்க செடியை தூக்கி இப்போ காமாட்சி அம்மனாட்ட வச்சுருக்கா. செடியோட சிலை ஆக்சுவலாக அவள் இந்த அர்த்தமேருக்கு மேலே பின்னாடி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உருவமே இல்லாமல் இருக்கு, யாரும் இதை குட் நாட் கான்சன்ட்ரேட் சொல்லிட்டு 2 குத்துவிளக்கு ஏற்றி வச்சு ஒரு அம்பாளை வச்சுக்கிறாங்க. இந்த அம்பாளுக்கு ஒரு அம்பாள் தான் இருக்கும். பார்த்தா இன்னொரு அம்பாள் இருக்க மாட்டேன். சுற்றி 2 இந்த தபஸ்காமாட்சிக்கு 2 பேர் இருப்பா. ஆனால் இப்போ 1 தான் இருக்குது. அப்போ 1 எங்கே போச்சுன்னா உள்ளே போயிடுது. ஸோ இது பின்னாடி சேஞ்சஸ். இது ஒரிஜினலாக மங்காடு காமாட்சி அர்த்தமேர் மட்டும்தான். இப்போ மனோன்மணி சக்திக்கு வருவோம். மனோன்மணின்ற நாடி எல்லா மனித உடம்புலையும் ஹிருதயத்தில் இருக்குது. அதுக்கு தனி தத்துவமே இருக்குது. அந்த மனோன்மணி தத்துவம் வச்சு தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் அவள்லாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தத்துவம் சொல்லியிருக்கு. இந்த 2 கை அம்பாள் இது வேற எங்கேயே வரும்னு சொன்னால் நம்ம இதில் தொண்டை மண்டலத்தில் எல்லா கோவிலையுமே சோமாஸ்கந்தர் வடிவம் ஆல்ரெடி காமிச்சேன் உங்களுக்கு. இந்த சோமாஸ்கந்த வடிவத்தில் இது அரியத்தொழில் பண்ணி கொடுத்துருக்கோம் 350 கிலோவில். இதில் இறைவன் இருக்கா, பிரியாவிடையன்ற ஒரு அம்பாள் உட்காந்துருக்கா, சேர்ந்து தான் இருக்கும். அவரை பிரிய மாட்டாவா. மனோன்மணியும் இந்த பஞ்சமூர்த்தி புறப்பாட்டில் 5 மூர்த்தி சொல்லியிருக்கு. சோமாஸ்கந்தர், உமாஸ்கந்தன். இது ஒரு பிம்பமாக கணக்கு எடுத்துக்கிறார். இந்த மனோன்மணின்ற சக்தி தனி அம்மன் சொல்லுவாங்க. இது 2 ஆச்சு. பிள்ளையார் 1, 3, முருகப்பெருமான் வெள்ளி தேவையானோட இருப்பார் 4, சண்டிகேஸ்வரர் 5. இது ஊர்வலம் வரதான் இருந்தால் 5 தான் ஒன்றா வெளியில் வந்தாகணும். எல்லா சிவன் கோவிலையும் நம்ம பார்க்கலாம். இது தனித்தனியாக எடுத்து போக மாட்டா வெளியில். விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் தனியாக போவார். ஆனால் சாமியெல்லாம் வரும்போது
இந்த படை பரிவாரத்தோடு தான் வந்தாகணும் வெளியில். இப்போ நேற்று கூட அரியத்தூரில் திருக்கல்யாணம் பண்ணால் கும்பாபிஷேகம் காத்தாலாச்சு. சாயந்தரம் கல்யாணம் ஆகி இந்த சப்பரத்தில் எடுத்துன்னு வரும்போது இந்த 5 சக்தியும் தான் வெளியில் வந்தாகணும். ஸோ அந்த மனோன்மணின்ற சக்தி அந்த இது இன்னொன்று கவனிக்கணும். அம்பாள் திருக்கல்யாணம்லாம் பண்ணும்போது கல்யாண சுந்தரன்றது வேறு, மணவழகர்ன்றது அதிலே ஒரே பீடத்திலேயே 2 பேர் நிற்பா. தாலி கட்டிடுவா அதுக்கு. ஆனால் மனோன்மணி இந்த கல்யாண சுந்தரம் இல்லாத கோவில் என்ன செய்வான, இந்த மனோன்மணிக்கு தான் தாலி கட்டுவா. பிரியாவுடைய பக்கத்திலே உட்காந்துருப்பா, அவளுக்கு தாலி கட்ட மாட்டான். நல்லா படிச்சுக்கணும். பிரியாவுடைக்கு திருவாங்கலை தாரணம் கிடையாது. பட் சில கோவிலே இப்போ பண்ணுறா. மதுரையிலேயே நிற்கிற மீனாட்சி அம்மன் தனி அம்மனாட்ட வச்சுட்டா, அதுக்கு தாலி கட்டுவா. பிரியாவுடைக்கும் தாலி கட்டிடுவா. நார்மலாக திருக்கல்யாணம் பண்ணும்போது திருவாங்கலி தாரணை யாருக்கு இருக்குன்னா மனோன்மணிக்கு தான் நடக்கும். ஸோ அவ்வளோ சக்தி படைந்தவள், 2 கை உடையவள். ஒரு கை புஷ்பம் இருக்காது, புஷ்பம் இருக்கிற பாவனையில் இருக்கும். கோவில் மூலஸ்தானத்தில் இருக்கிறதுலாம் புஷ்பம் இருக்கும். இப்போ கோமதி அம்மனுக்கு புஷ்பம் இருக்கும், செம்பகமல்லிக்கு புஷ்பம் இருக்கும், மீனாட்சி அம்மனுக்கு புஷ்பம் இருக்கும். ஸோ நீரோத்பலம் வச்சுட்ருப்பா அவள்லாம். 2 கை அம்பாள் இதெல்லாம். 2 கை அம்பாள் மனோன்மணி சத்துவத்தை உணர்த்துறது. இப்போ கம்மிங்ட்டு இந்த சிவ வடிவங்கள் ஈஸ்வரனே நிறைய இடத்துல சொல்கிறார். நானும் நந்தியை ஒன்று தான் சொல்கிறார். இந்த தக்ஷ யஜ்ஞத்துக்கு முன்னாடி பிரம்ம யஜ்ஞம் ஒன்று நடக்கிறது. அப்போ பிரம்மா கூப்பிட்றாரு இந்த தக்ஷன் பிரம்மாவோட பிள்ளையாச்சே. ஸோ அவனால் அவளுக்கு சமரசம் பண்ணோன்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் போய் கூப்பிட்றாரு. நான் ஒரு யாகம் பண்ண போகிறேன், நீங்கள் தலைமை தாங்கணும்லாம் சொல்கிறார். ஆவிர் பாகம் வாங்கணுன்ட்டு. அப்போ ஈஸ்வரன் என்ன சொல்கிறார், இல்லை என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கார், நான் தான் அவன், அதனால் நந்திகேஸ்வரர் வருவான்னு சொல்கிறார். ஸோ நந்திகேஸ்வரருக்கு அப்பேற்பட்ட பவர் கொடுத்துருக்கு. இப்போ நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சவாள் இருக்கலாம். இருந்தாலும் நான் அறிஞ்சதை தெரியப்படுத்துகிறேன். அரியத்தோட சண்முக குருக்கள் எனக்கு அந்த காலத்தில் 30-35 வருஷமாக்கு மேலே தெரியும் எனக்கு. அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு பரிமாறுவார். அவர் சொன்னது தான் தெரியும் எனக்கு. ஒவ்வொரு சிவன் கோவில், பெரிய சிவன் கோவில், திருவண்ணாமலை பெரிய இன்னும் அந்த மாதிரி பெரிய கோவில்கள்லாம் 5 நந்தி இருக்கும். இந்த 5 நந்தியை சொல்லியிருக்காரு. ஆன்ம நந்தியில் ஆத்ம நந்தியை சொல்வாது, அது ஒரு நந்தி. அடுத்ததாக மால் விடை நந்தி, திருமாலே நந்தியாக மாதிரி ஈஸ்வரன் சுமக்கிறார், அது பேர் மால் விடை நந்தின்னு பேர். இந்த ஆத்ம நந்தின்றது நம்ம மனசுலேயே ஹிருதயத்திலே வச்சுட்டு நம்மளே வணங்குற மாதிரி அது ஈஸ்வரன் பக்கத்திலே இருக்கும். அது அடுத்ததாக இந்திரன் நந்தி. இந்திரன் ஒரு சமயம் ஈஸ்வருக்கு இது பண்ணி வேண்டி நான் உங்களை சுமக்கணும் வேண்டிக்கிறேன். இந்திரன் அதுக்கு பர்மிட் பண்ணி இந்திரன் நந்தியாக மாறுறான். அது அந்த வாகனத்தில் அது ரிஷபமாக மாறி அதில் பயணிக்கிறார் ஈஸ்வரன். ஸோ அது இந்திரன் நந்தி. அடுத்ததாக வேத நந்தி, இது பிரம்ம நந்தி, பிரம்மாவே நந்தியாக மாறுறாரு, அது வேத நந்தி சொல்லப்படுறது. அடுத்ததாக தர்ம நந்தி. ஒரு சமயம் இந்த அசுராரோட இதெல்லாம் பொறுக்க முடியாமல் தர்ம தேவதையே அடறா பரமேஸ்வரன்ட்ட, எனக்கு யாருமே காப்பாற்ற மாட்டேன்றால என்ன செய்யுதுன்ற. அப்போ எப்படி அடறான்னா, 4 கால் உள்ள பிராணியை ரிஷபமாக அது பசுமாடின்னு சொல்லாங்க, காளமாடாக வரா. அந்த 4 அதுதான் ஒவ்வொரு யுகத்துலேயும். இப்போ கலியுகத்தில் ஒரு காலோட இருக்கிறது சொல்லியிருக்கு. 4 காலோட போய் பசுமா அந்த ரிஷபமே நின்று அழறது. அப்போ பரமேஸ்வரன் சொல்ல, கவலைப்படாத, உனக்கு அழிவு என்ன, பழைய காலத்தில் எல்லாம் அழிஞ்சு போயிடும், தான் அழிஞ்சு போயிடுவோன்னு பயம் வந்துடுது தர்மதேவருக்கு, தர்மதேவதைக்கு. அப்போ கவலைப்படாத, நீ எனக்கு ரிஷப மாறின்னு சொல்லி அவளை நந்தியாக மாற்றுறாரு. அதுதான் தர்ம நந்தி. ஸோ பெரிய சிவன் கோவிலில் 5 நந்தி இருந்தால் தீசாதது அதிகார நந்தின்றது வேறு. கோவிலில் அதிகார நந்தி கைகூப்பிய நிலையில் ஈஸ்வரனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் சொன்னோம் இல்லையா, அதாவது மான் மழுவோடு வச்சுட்டு ஒரு அடைய சைட்டாக வளைஞ்சு திருப்பங்கத்தோட காட்சியளிப்பார். அவர் பேர் அதிகார நந்தின்னு பேர். ஆனால் கோவிலில் வாகனமாக வர அதிகார நந்தி வேறு. இதுதான் அதிகார நந்தி. இவர் வாகனமாக வர மாட்டார். வாகனமாக வருது நந்திகேஸ்வர முகத்தோட மான் மழுவோட கருடாழ்வார் எப்படி கொண்டுக்காருப்போ அது மேலே ஆரூடம் பண்ணுவார் பரமேஸ்வரன். ஸோ இந்த மாதிரி அந்த 5 நந்திகள் இருக்குது. இதை தவிர இங்கே மப்பேடுன்னு ஒன்று இருக்குது. பூந்தமல்லி பக்கத்தில் அப்படி போனால் 5 சிவஸ்தலம் வரும். அதில் இந்த மப்பேடு மழு எடுத்து ஆடினாலும் மப்பேடுன்னு பேர். அங்கே புஷ்ப குஜாம்பிகை அம்பாள் பேர், ஈஸ்வரன் பேர். அங்கே நந்தியோட பேரே வந்திருக்காங்க. அந்த இடத்துல சிருங்கி
சிங்கீஸ்வரர் சிருங்கீஸ்வரர் சில பேர் சொல்லுவாங்க. அப்போ அந்த குருக்கள் சொன்னார், நான் சொல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அது. இந்த நந்தி பேர்லாம் தெரியுமா? தெரியாது மாமான்னு. சிவன் கோவிலில் ஒவ்வொரு கார்னர்லேயும் 2 நந்தி எப்படி இருக்கும், படி பார்த்தா மாதிரி 8 நந்தி இருக்கும். ஸோ அந்த 8 நந்திகளும் பேர் அது பேர் நந்தி, பிரிங்கி, சிருங்கி, அப்புறமா சொன்னார். அதோட சேர்த்து இந்த 5 சொல்லிடலாம். 8 நந்திகள் தான் அங்கே உட்காந்துட்டுருக்கு சிவன் கோவில் காம்பவுண்டில். அதுதான் காவல் காக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு தத்துவம் இருக்குது. மப்பேட்டில் அழகாக சொன்னார். வேறு நீங்கள் 8 சொல்ல வரல எனக்கு. பட் டோட்டலி இந்த நந்தி, பிரிங்கி, சிருங்கி, இவா. ஸோ இந்த 5 அதையும் சேர்த்தா 5 3 8. ஸோ இவா தான் இருக்கா. இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தோம். இதில் இந்த வீடு வாங்கும்போது இந்த வீடுக்கு பேர் வைக்கணும்னு சொன்னார். குளத்தூரில் என் மனைவி கூட சொன்னார். 2 பேர் ரிஷபராசி, ஏன் ரிஷப் பேர் வைக்கக்கூடாதுன்னா. அப்போ தான் அம்மாஞ்சி சாஸ்திரியாத்துக்கு ஒருவர், அவர் 98 வயசு வரைக்கும் இருந்தார். அப்போ 90 இயர்ஸ் அவருக்கு. அது என்ன ரிஷப்லாம் வைக்கக்கூடாது, பெண்ணோட பேர் இருக்கணும்னு சொல்லி சௌபாகியான்னு அவரை பேர் வச்சார் ஆற்றுக்கு. ஸோ இது இப்போ எங்கள் ஆற்றுலேயே நிறைய நந்தி இருக்கும். நந்தி மேலே தனியாக எனக்கு அதீத ஒரு ஆசை, ஒரு பக்தி உண்டு. இப்போ நான் அது மாதிரி நினச்சிப்பேன். இது நிற்கிற ரிஷபம், இது மேலே பீடம் இல்லாதனால ஈஸ்வரன் வைக்க முடியல எனக்கு. ஸோ டிஸ்பிளே ஃபீச்சராக வச்சுட்டாங்க. அது ஹெவி மெட்டீரியல். இதெல்லாம் போல். ஸோ நான் நினச்சிப்பேன் அது ஆன்ம நந்தி. இது ஆன்ம நந்தி சின்னதாக இருக்கு பாருங்க. இது வாங்கி கிட்டத்தட்ட 45 வருஷம் ஆச்சு. 10 ரூபா அந்த காலத்தில், 45 வருஷத்துக்கு முன்னாடி டான்சியில் போட்டால் அதை. ஸோ இது ஒரு நந்தி. ஸோ ஆன்ம நந்தி, மால்வெட நந்தி, இந்திர நந்தி, வேத நந்தி, தர்ம நந்தி அப்படி கணக்கு வச்சுக்கலாம். 5 நந்தி இருக்குது. இது தவிர வெளியில் இருக்க நந்திகள் இருக்குது. என்கிட்ட பூஜா கிரகத்துலையும் இருக்குது. இன்றைக்கி நந்திகேஸ்வர் பற்றி பார்த்துருக்கோம், மனோன்மணி பற்றி பார்த்துருக்கோம். இந்த 12வது வீடியோ இதோட நிறைவு செய்கிறேன்.